வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்டரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி 2வது மாதம் 2025. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமக்கு சிறிசக்தி ட்ரா நடைபெறுது. பார்த்தீங்கன்னா 454வது ட்ராவாக நமக்கு நடைபெறுது. இந்த 454வது ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த கெஸ்ஸிங் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் நமக்கு திங்கக்கிழமை வந்த ரிசல்ட்டு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கையில் முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு 168 ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம். நீங்களே பாருங்கள். நம்ம பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு வந்த ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 168 திங்கக்கிழமை நமக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கு. இந்த ரிசல்ட்டுக்கு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் போர்டு நம்பரில் பி போர்டில் 6 எடுத்திருந்தோம், சி போர்டில் நமக்கு 8 எடுத்திருந்தோம். பிசி 68ங்கிறது நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு வெற்றி தான். பார்த்திங்கன்னா பிசியில் 68ங்கிறது பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம ஒன்றையும் எடுத்திருந்தோம், சி போர்டு கொடுத்துருந்தோம், வந்தது ஏ போர்டு. பார்த்திங்கன்னா பி போர்டில் 6, சி போர்டில் 8 வின்னிங் நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர் கொடுத்ததுலையும் 18 ஏசியில் வின்னிங் கொடுத்துருக்கோம். நீங்களே பாருங்கள். ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பரில் நம்ம 4 நம்பர் தான் கொடுத்தோம். கண்டிப்பாக நமக்கு வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். சொன்ன மாதிரியே நமக்கு ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பரில் 4 நம்பர் கொடுத்து ஏசியில் நமக்கு 18ங்கிறது வின்னிங் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு வின்னிங் நமக்கு கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பிசி வின்னிங் கொடுத்துருக்கோம், ஏசி வின்னிங் கொடுத்துருக்கோம். 3 நம்பர் கொடுத்ததில் பார்த்திங்கன்னா 198ன்னு எடுத்துட்டோம். நீங்களே பாருங்கள். நம்ம 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு 198ன்னு நம்ம எடுத்திருந்தோம். வந்த ரிசல்ட்டு 168. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டெஸ்ட்டு ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகுது. இதே நமக்கு 9ஆம் நம்பர் பி போர்டு வந்திருந்தா ஃபுல் வின்னிங் நமக்கு கிடச்சிருக்கும். டெஸ்ட்டு மிஸ் ஆயிருச்சு. நம்ம ஏசி வின்னிங் கொடுத்துருக்கோம், பிசி வின்னிங் கொடுத்துருக்கோம். பி போர்டு 6, சி போர்டு 8ங்கிறது நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா சரி, ஓகே. இப்போது அடுத்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம் வாங்க. நம்ம இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய சிறிசக்தி ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பி போர்டில் என்ன வரலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சி போர்டு என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு நம்பரையுமே ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் தான் இங்கே நம்ம எடுத்துகிட்டு கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா இப்போது ஏ போர்டில் நமக்கு என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் நமக்கு 9ஆம் நம்பர் ஏ போர்டு கணக்கில் வந்திருக்கு. 9 கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் எல்லாருமே எடுத்துக்காங்க. 9 வர்ற மாதிரி ஏ போர்டெலாம் நமக்கு கிடச்சிருக்கு. பி போர்டில் என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பார்க்கையில் பி போர்டு நமக்கு 6 வந்திருக்கு. 6க்கு பி போர்டில் 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் எல்லாருமே எடுத்துக்காங்க. பார்த்திங்கன்னா சி போர்டில் நமக்கு 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சி போர்டு 8 வந்திருக்கு, 8க்கு 5 வரலாம். இல்லாட்டி ஒரு நம்பர் கம்மி பண்ணி 7ன்னு வர்றதுக்கு சி போர்டு வாய்ப்பு இருக்குது. 5, 7 வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் எல்லாருமே சி போர்டில் எடுத்துக்கலாம். 5ஐயும் 7ஐயும் ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்த்திங்கன்னா பி போர்டில் நமக்கு 0 வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. பி போர்டில் 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் 9 வரணும், இல்லாட்டி 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கீங்க. நல்ல நம்பராகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் தான் ஒவ்வொரு போர்டு நம்பர்ஸையுமே நம்ம எடுத்திருக்கோம். கம்மியான நம்பர்ஸாக நம்ம எடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸை நீங்களே பார்க்குறீங்க. நல்ல நம்பர்ஸாக தான் எடுத்துகிட்டு கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா பாக்ஸில் வைக்கிற நம்பர்களுக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கையில் பாக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான நம்பராக நம்ம கொடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம ஒவ்வொரு நம்பரையும் கொடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் உங்களுடைய கணக்கில் வந்துச்சுன்னா மட்டுமே ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நம்பர்ஸ் கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா
915 பாட்ஸில் வைக்கிற நம்பர்களுக்கு 915 ஒரு பாட்ஸ் எடுத்திருக்கோம். உங்கள் கணக்கில் இருக்குதான்னு பாருங்கள். 439 இது ஒரு பாட்ஸு. பாட்ஸில் வந்து நான் 2 நம்பர் தான் எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்கான நம்பராக தான் நம்ம வந்து கொடுக்குறோம். 915ஐயும் 439ஐயும் பாட்ஸில் வந்து வைக்கலாம். நல்ல நம்பராக இருக்குது, பாட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். பாட்ஸு நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த 915ம் 438ம் பாட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டு நம்பரில் வந்து ஸ்ட்ராங்கான நம்பராக நம்ம வந்து பார்க்கையில் வந்து 9ஆம் நம்பரை எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்போர்ட்டுக்கு ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். உங்கள் கணக்கில் இருக்குதான்னு பாருங்கள். சப்போர்ட் நம்பரும் ஸ்ட்ராங்கான நம்பர் தான். இன்றைக்கி வந்து 9, 5 2 நம்பருமே வர்ற மாதிரி தான் என்னுடைய கணக்கில் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா ஆல் போர்டு வைக்கிற நம்பர்கள் எல்லாருமே வந்து 9ஆம் நம்பரையும் 5ஆம் நம்பரையும் வைக்கலாம். 10,000% ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்காண்டி ஸ்ட்ராங்கான நம்பராக நம்ம வந்து 9ஐயும் 5ஐயும் எடுத்திருக்கோம். ஆல் போர்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லா நம்பர்களுமே 9ஐயும் 5ஐயும் ப்ளே பண்ணிக்கலாம். நல்ல நம்பர் தான். பார்த்திங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. இப்போது வந்து நம்ம 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி கலப்பு நம்பர்ஸ் எல்லாத்தையும் கலந்து கொண்டு வந்து இங்கே வந்து நம்ம நம்பர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதாவது முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து அப்படியே நமக்கு 2 நம்பர் வந்துச்சுன்னா 916 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 916 அப்படியே முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய நம்பர் 2 நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு 916 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 405ங்கிற நம்பரையும் எடுத்துக்கலாம். நமக்கு ஏ போர்டில் 0 வந்து பி போர்டில் 6க்கு 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் நமக்கு 8க்கு 5ன்னு வந்துச்சுன்னா 015 எல்லோரும் எடுத்துக்கலாம். 015ங்கிற நம்பரையும் 435 உங்கள் கணக்கில் இருக்குதான்னு பாருங்கள். 435ம் நல்ல நம்பர் தான். பார்த்திங்கன்னா 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு தான் நம்பர்ஸ் வந்து பார்த்துருக்கோம். கம்மியான நம்பர்ஸ் தான். மொத்தமே வந்து நம்ம 8 நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். இந்த 8 நம்பர்ஸையுமே எல்லா நம்பர்களும் உங்களுடைய கெஸ்ஸிங்கிலையும் உங்களுடைய கணக்குலையும் இருக்குதான்னு பார்த்து மேட்ச் பண்ணியும் கலந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்து நம்ம கெஸ்ஸிங் கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை மட்டுமே நம்ம ஃபுல்லாகவே மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் தான் இங்கே வந்து நம்ம கெஸ்ஸிங் கொடுக்குறோம். எல்லாருமே உங்களுடைய கணக்குலையும் உங்களுடைய கெஸ்ஸிங்லையும் நீங்கள் இருக்குதான்னு பார்த்து மேட்ச் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி தான் நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா 019ங்கிற நம்பர் வந்து ஒரு நம்பர் நல்ல நம்பராக இருக்குது. 019 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 297 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள். 297 நமக்கு ஒரு கலப்பு நம்பர்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். 297 அதே மாதிரி 951 905ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்திருக்கோம். 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி கம்மியான நம்பர்ஸாக மொத்தமே வந்து ஒரு 8 நம்பர்ஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இந்த 8 நம்பர்ஸையுமே எல்லா நம்பர்களும் உங்களுடைய கெஸ்ஸிங்லையும் உங்களுடைய கணக்குலையும் இருக்குதான்னு பார்த்து மேட்ச் பண்ணியும் கலந்து வைங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு சிங்கிள் போர்டு நம்பர்னு நம்ம பார்க்கையில் சில நம்பர்ஸை வந்து நான் கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். சிங்கிள் போர்டு நம்பர் இது வந்து ஏ போர்டு பி போர்டு போர்டுக்கே வைக்கலாம். இந்த நம்பரை வந்து கண்டிப்பாக ஒரு போர்டு வந்து பாஸ் ஆகும். 100% ஸ்ட்ராங்காக சொல்லுறேன். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 9 வரணும், பி போர்டில் 1 வரணும், சி போர்டில் 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சிங்கிள் போர்டு நம்பர் எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்கான நம்பராக கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா
எல்லாருக்குமே வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இங்கே வந்து நம்பர்ஸை வந்து நம்ம கொடுக்குறோம். நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பரில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து ஏபிபிசிஏசி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 41 95ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 41 95 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட்டால் உங்களுக்கு 96ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு 0 வந்துச்சுன்னா 09ங்கிற நம்பரையும் எல்லாரும் எடுத்துக்கலாம். 05ன்னு சொல்லி ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பரில் இன்றைக்கி வந்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய நம்பர் வந்து மொத்தமே 5 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். இந்த 5 நம்பருமே ஸ்ட்ராங்காக தான் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். 05 09 96 41 95. அதே மாதிரி நமக்கு 91ங்கிற நம்பரும் நம்மளுடைய கணக்கில் வருது. 91 வந்துச்சுனாலும் எடுத்துக்காங்க. நமக்கு சி போர்டோ பி போர்டோ 1 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போது வந்து நம்ம ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக வந்து நம்பர்ஸ் பார்த்தோம். 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கெல்லாம் நல்ல நம்பர்ஸாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கையில் வந்து 94 35 94 35ங்கிற நம்பரையும் எல்லாருமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். 59 05 59 05. நமக்கு 29 15ன்னு ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதாவது 4 நம்பருக்கு வந்து ஃபுல்லாகவே சி போர்டு 5 மட்டுமே மேட்ச் பண்ணி தான் நம்பர் கொடுத்துருக்கேன். 29 15 59 05 94 35 எல்லாருமே ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். கேஎல் டியர் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லாருமே புக் பண்ணிக்கலாம். புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. ரெகுலராகவே வந்து புக்கிங் இருக்குது. பார்த்திங்கன்னா 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் வந்து அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. லாஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிய கேஎல் டியர் புக்கிங் பண்ண விருப்பப்படுற நம்பர்கள் எல்லாருமே புக்கிங் பண்ணிக்கலாம். ரெகுலராகவே வந்து புக்கிங் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி 11ஆம் தேதி 2வது மாதம் 2025. இன்றைக்கி வந்து சிரிசக்தி ட்ரா நடைபெறுது. செவ்வாய்க்கிழமை 454வது ட்ராவாக நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான நம்பராகவும் 1000% பெஸ்ட் நம்பராகவும் ஒவ்வொரு நம்பர்ஸையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணியும் கலந்து வைங்க. கண்டிப்பாக வெற்றி இருக்குது. பயன்படுத்திக்காங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.